வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நம்மளுடைய கனவு தோட்டம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறோன்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படை கட்டமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒரு 3 வேலையை நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முதல் வேலையாக பார்த்திங்கன்னா லேண்ட் சர்வே. இப்போது லேண்ட் சர்வே இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக செடி கொடியெல்லாம் வளர்ந்து அப்படியே அடர்த்தியாக புதர் மாதிரி இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக லேண்ட் சர்வே பண்ணிவிட்டு பவுண்ட்ரி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வெளியிலேருந்து பார்க்குறப்போ சாதாரண வேலையாக இருந்தாலும் நம்மளுடைய அடுத்த கட்ட பணிக்கு இதுதான் அடித்தளமாக இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வேர்லாம் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால ஜேசிபி வர வச்சு நம்ம நிலத்தில் இருந்த செடி கொடி எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி வெளில எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு ஒரு 5 டேஸ் அதை நம்ம அப்படியே ஒரு இடத்துல விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல குவிச்சு வச்சுருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெளியில் ஒரு டிராக்டர் வச்சு அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டுற போகிறோம். இப்போது நிலம் இப்போ லேண்டு சர்வே பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய நிலத்தை சர்வே பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம அதை வச்சு சர்வேர்கிட்ட பேசி சர்வேரை வர வச்சுருந்தோம். சர்வேர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட லேண்ட்லேயோ அல்லது பக்கத்துலேயோ பவுண்ட்ரி ஸ்டோன் எதுவும் இல்லை, அதனால் அளக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்குறப்போ வேறு எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க என்ன சஜஷன் பண்ணாங்க அப்படின்னா டிஜிபிஎஸ் வச்சு பண்ணலாம், டிஃப்ரென்ஷியல் குளோபல் பொசிஷன் சிஸ்டம். அது நியரஸ்ட்டில் எங்கே பவுண்ட்ரி ஸ்டோன் இருந்தாலும் அங்கேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் நம்ம நிலத்துக்கு எடுத்து நம்ம நிலத்தை ரொம்ப கரெக்டாக பவுண்ட்ரி மெஷர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம திருவண்ணாமலையிலேருந்து டெடிக்கேட்டாக இந்த டிஜிபிஎஸ் பண்ணுற டீமை வர வச்சு அவங்களுக்கு நம்ம செப்பரேட்டாக பே பண்ணிவிட்டு நிலத்தை ப்ராப்பராக நம்ம இப்போது அளந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய நிலத்தை சுற்றி பவுண்ட்ரி ஸ்டோன் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பவுண்ட்ரி ஸ்டோன் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்ம நிலத்தோட எல்லையை நிர்ணயிக்கிறதும் ப்ளஸ் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எந்த வித குழப்பமும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவுண்ட்ரி ஸ்டோன் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நம்மளுடைய லேண்ட் சர்வேன்றது முதல் கட்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய நிலத்தோட பவுண்ட்ரி எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக நம்ம 10க்கு 12ன்ற ரூம் சைஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாமே இங்கே ரோட்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு ரோட்லேருந்து தான் உள்ளே திங்ஸை கையில் எடுத்து உள்ளே எடுத்து வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மண்பாதை ரோட்லேருந்து இந்த ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்த வெளியும் ஒரு மண்பாதை அமைக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஜேசிபி வர வச்சு ஃபுல்லாக ப்ராப்பராக பாதை அமைச்சோம். ஜேசிபிக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா 1600 இங்கே வாங்குகிறாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம லேண்டை சுற்றி கரை கொஞ்சம் ப்ராப்பராக அமைக்க வேண்டியது இருக்குது. எதுக்காக அப்படின்னா நம்ம லேண்டை சுற்றி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபென்சிங் போட வேண்டியது இருக்குது. இப்போ ஃபென்சிங் போடணும் அப்படின்னா ப்ராப்பராக லெவலாக இருந்தால் மட்டும்தான் ஃபென்சிங் அன்ஈவனாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதுக்காக ப்ராப்பராக கரை அமைக்க போகிறோம். இந்த ஒர்க்கோட மட்டும் நம்ம நிறுத்த போகிறதில்ல. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 வேலை முக்கியமான 3 வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லேண்டை சர்வே பண்ணிவிட்டு பவுண்ட்ரி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாதை அமைச்சிருக்கோம். ப்ளஸ் லேண்டை சுற்றியும் ப்ராப்பராக ஓரளவுக்கு கரை அமைச்சிருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே சப்போர்ட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் கனவு தோட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.